ஒரு நாட்டில் இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் அனைவரிடமும் பாசமாகவும் கனிவாகவும் நடந்து கொண்டான். பிறருக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உதவிகளையும் செய்து வந்தான். இருப்பினும் அவன் ஏழையாகவே வாழ்ந்து வந்தான். இதனால் அந்த ஊரில் அவனுக்கு ஒரு நல்ல பெயரும் நல்ல மரியாதையும் இருந்தது. இதனால் அவன் ஏழையாக இருப்பது எண்ணி ஒரு நாளும் வருந்தியது கிடையாது. சொந்த பந்தங்கள் யாரும் இல்லாத அவன் பக்கத்து ஊரில் இருந்து பொருட்களை வாங்கி வந்து தன் கிராமத்தில் விற்று பிழைப்பு நடத்தி வந்தான். வழக்கம் போல் ஒரு நாள் பொருட்களை வாங்க பக்கத்து ஊருக்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு பெரியவர் ஒரு மரத்தடியின் கீழ் அமர்ந்திருந்தார். அவரது அருகில் சிறிய 3 மூட்டைகள் இருந்தன. இவன் வருவதைக் கண்ட அந்த பெரியவர் அவனை அழைத்தார். அருகில் சென்ற அவன், ஐயா, எதற்காக இங்கு உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்டான். அதற்கு பெரியவர், தம்பி, நான் வெளியூரில் இருந்து வருகிறேன். பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும். இந்த மூட்டைகளை தூக்கி கொண்டு என்னால் செல்ல இயலவில்லை. அதனால் நான் களைப்பார இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்றார். உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று அவன் கேட்க, சிறிது நேரம் யோசித்த அந்த பெரியவர், தம்பி, இதில் ஒரு மூட்டையை உன்னால் சுமந்து வர முடியுமா? அதற்கு கூலியாக நான் 2 வெள்ளிக்காசுகள் தருகிறேன் என்றார். புன்னகைத்தபடியே அவனும் சரி என்று ஒப்புக்கொள்ள பெரியவர் 2 மூட்டையும் அவன் 1 மூட்டையும் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினர். சிறிது தூரம் சென்றதும், ஐயா, மூட்டை பார்ப்பதற்கு சிறிதாக தோன்றினாலும் நல்ல கனமாக இருக்கின்றதே, இதனுள் என்ன இருக்கிறது என பெரியவரிடம் கேட்டான். அதற்கு அவர், தம்பி, இதில் வெண்கல காசுகள் இருக்கின்றன என பதிலளித்தார். மனதிற்குள் யோசித்த அவன், இவர் யாரேனும் வியாபாரியாக இருப்பார். வியாபார விஷயமாக பக்கத்து ஊருக்கு செல்கிறார். இதனால்தான் காசுகளை எடுத்துச் செல்கிறார் என்று யோசித்த அவன், எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன என்று அவருடன் சேர்ந்து நடக்கத் தொடங்கினான். சிறிது தூரம் சென்றதும் அங்கு ஒரு ஆறு தென்பட்டது. ஆற்றில் சிறிதளவு தண்ணீர் போய்க் கொண்டிருந்தது. அதை கவனித்த பெரியவர் அங்கேயே நின்று விட்டார். என்ன ஆச்சு பெரியவரே என்று அவன் கேட்க, தம்பி, என்னால் இந்த ஆற்றை கடந்து வர முடியாது. எனக்கோ வயதாகிவிட்டது. ஏதேனும் படகு வருகின்றதா என காத்திருப்போம் என்றார். ஐயா, இந்த ஆற்றை கடப்பதற்கு படகு ஏதும் இல்லை. நாம் தான் கடந்து செல்ல வேண்டும். அனைவரும் அப்படியே செல்கின்றனர் என்றான் அவன். சிறிது நேரம் யோசித்த அந்த பெரியவர் அவனிடம், தம்பி, என்னால் 2 மூட்டைகளை வைத்துக்கொண்டு கடந்து வர முடியாது. இதில் ஒன்றை நீ எடுத்துக்கொள். அதற்கு பதிலாக 2 வெண்கல காசுகள் அதிகமாக தருகிறேன் என்றார். அதற்கு அவன், ஐயா, நீங்கள் எனக்கு அதிகமாக பணம் தரவில்லை என்றாலும் இதை தூக்கி கொண்டு நடப்பேன். என்னிடம் கொடுங்கள் என்று 1 மூட்டையை வாங்கி கொண்டு ஆற்றை கடந்து இருவரும் நடக்கத் தொடங்கினர். சிறிது தூரம் சென்ற பின்பு முன்பை போலவே இந்த மூட்டையும் கனமாக இருக்கவே பெரியவரிடம், இந்த மூட்டையில் என்ன இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு பெரியவர், தம்பி, இதில் வெள்ளிக்காசுகள் இருக்கின்றன என பதிலளித்தார். ஒருவேளை இவர் தனது சொந்த ஊரில் இருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று பக்கத்து ஊரில் குடியேறப் போகிறார் போல. அதனால்தான் வெள்ளிக்காசுகளை தன்னுடன் எடுத்து வருகிறார் என யோசித்துக் கொண்டே அவருடன் நடக்கத் தொடங்கினான். வழியில் ஒரு மலை தென்பட்டது. அந்த மலையை தாண்டினால்தான் அந்த ஊருக்கு போய் சேர முடியும். மலையை கண்ட பெரியவர், தம்பி, இந்த மலை ஏறாமல் வேறு வழி ஏதும் இருக்கின்றதா என கேட்டார். அதற்கு, ஐயா, பக்கத்தில் இருக்கும் காடு வழியாக செல்லலாம். ஆனால் அது வெகு நேரமாகும். இந்த மலையை ஏறுவதில் உங்களுக்கு ஏதாவது சிரமமா என கேட்டார். அதற்கு அவரோ, தம்பி, என்னால் மிகவும் சிரமப்பட்டு ஏறி வர முடியும். ஆனால் இந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு என்னால் ஏறி வர முடியவே முடியாது என்றார். அவனோ, ஐயா, கவலைப்படாதீர்கள், அதையும் நானே சுமந்து வருகிறேன். நீங்கள் பாதுகாப்பாக மலையில் ஏறி வாருங்கள் என சொல்லிவிட்டு 3 மூட்டைகளையும் அவன் சுமந்து ஏற ஆரம்பித்தான். போகும்பொழுது அந்த மூட்டையும் கனமாக இருக்கவே அவரிடம், இதில் என்ன இருக்கிறது என கேட்டான். அதற்கு அவர், இதில் பொற்காசுகள் இருக்கின்றன தம்பி என பதிலளித்தார். இப்பொழுது அவன் மிக தீவிரமாக யோசிக்க தொடங்கினான். இவர் யாராக இருக்கும்? இவ்வளவு பொற்காசுகளை தன்னுடன் எடுத்து வருகிறாரே, இவர் உண்மையில் திருடனாகத்தான் இருக்க முடியும். அப்படி திருடிய பொருட்களை வேறு எங்கேயாவது மறைத்து வைக்க போய்க் கொண்டிருக்கிறார் என யோசித்துக் கொண்டே நடந்தான். அவனுக்கு ஒரு விபரீத ஆசை தோன்றியது. இந்த பொருட்காசுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டால் என்ன?
அப்படி எடுத்துக்கொண்டால் நம்மளால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட தேவையில்லை, நாமும் சுகபோகமாக வாழலாமே என யோசித்தான். மறுபுறம் நம்பியவருக்கு துரோகம் நினைக்க கூடாது என மனசாட்சி கூறவே மிகவும் குழப்பமடைந்தவனாய் யோசித்துக் கொண்டே நடந்தான். பிறகு ஒரு முடிவு எடுத்தவனாய், இவர் திருடனாகத்தான் இருக்க முடியும், இவரிடம் திருடுவது தவறு ஒன்றும் இல்லை என பின்னோக்கி திரும்பி பார்த்தார். அந்த பெரியவரும் மிகவும் சிரமப்பட்டு மலையேறி கொண்டிருந்தார். அவர் சிறிது தூரத்திலேயே காணப்பட்டார். இதுதான் சந்தர்ப்பம் என நினைத்த அவனும் பக்கத்தில் இருந்த காட்டை நோக்கி மூட்டைகளை எடுத்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தான். அப்படி அவன் வெகு தூரம் சென்ற பிறகு களைப்பாக இருக்கவே ஒரு இடத்தில் அமர்ந்தான். மூட்டையில் இருக்கும் தங்கத்தினை காணும் ஆவலில் மூட்டையை திறந்து பார்த்தான். திறந்து பார்த்தவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. மூட்டையினுள் தங்கத்திற்கு பதிலாக சில துருப்பிடித்த இரும்பு துண்டுகளே இருந்தன. மற்ற மூட்டைகளை திறந்து பார்க்கும் பொழுது அதிலும் அவ்வாறே இருந்தன. அதிர்ச்சியாக நின்ற அவன் அந்த பெரியவர் ஏன் பொய் சொன்னார் என்று குழம்பி போய் நிற்கும் பொழுது அந்த மூட்டையில் ஒரு கடிதம் இருப்பதை கண்டான். அதை படிக்கவும் தொடங்கினான். நான் இந்த நாட்டின் மகாராஜா. வாரிசு இல்லாத எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு மன்னனை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆசை இல்லாமலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்திலும் இருக்கும் சிலரை தேடி பிடித்து பரீட்சை போல நடத்தி கொண்டிருக்கின்றேன். உன்னை பற்றி ஒற்றர்கள் மூலம் அறிந்தேன். உனக்கு ஒரு பரீட்சை வைத்து அதில் வெற்றி பெறும் பட்சத்தில் உன்னை மன்னனாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தோம். இந்த கடிதத்தை நீ படிக்க நேர்ந்தால் நீ என்னை ஏமாற்றி இருப்பாய் என்று அர்த்தம். உன்னை போல் ஏமாற்றுக்காரனை தேர்வு செய்தது என் தவறாக நினைக்கின்றேன். நம்பியவருக்கு துரோகம் செய்ய நினைத்த உன்னை போல் ஒருவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனாலும் இத்தனை நாள் நீ மக்களுக்கு செய்த உதவியினால் உன்னை மன்னித்து இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுகிறேன். உன்னை போல் ஒருவனுக்கு இனி எனது நாட்டில் இடமில்லை. மீறினால் உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என எழுதியிருந்தது. இதை படித்த அவனுக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தன. சிறு சபலத்தால் தனக்கு கிடைக்கவிருந்த ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்துவிட்டோமே என தலையில் அடித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தான். நண்பர்களே, நாமும் இப்படித்தான். நமக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல வாய்ப்புகளை அறியாமல் சில நேரங்களில் அதற்கு முன்பாகவே ஆசைப்பட்டு நாமே அந்த வாய்ப்புகளை உதறி தள்ளிவிடுகின்றோம். எப்பொழுதும் நேர்மையாக இருந்து நமது வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம். ஆசையே நம் கண்களை மறைக்கின்றன. இந்த கதை எப்படி இருந்தது என கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். இனி வரும் காலங்களில் இதுபோல நல்ல கதைகளை பதிவிடலாம் என நினைக்கின்றேன். அதற்கு உங்களின் பேராதரவு மிகவும் முக்கியம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களின் ஆதரவை தெரியப்படுத்துங்கள். நொடியை கண்ட அனைவருக்கும் நன்றி.